என்னைக்கு வந்து ஓட்டுனாங்க? இன்னைக்கு தானே? அனுமதியின்றி வீடுகளில் ஒட்டப்படும் ஸ்டாலின் புகைப்படம். அதிருப்தியில் புகைப்படத்தை கிழித்தெறியும் மக்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த தேர்தலில் திமுகவை எதிர்க்க வலுவாய்ந்த போட்டியாளராக களமிறங்கியிருக்கிறார் விஜய். இதனால் திமுக அரசு இந்த முறையும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. பொங்கல் பரிசு, மகளிர் உரிமை தொகை, கோடைக்கால சிறப்பு நிதி என வாக்குகளை கவர பணத்தை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறது. மேலும் புது முயற்சியாக ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற போஸ்டரானது தற்போது தமிழ்நாட்டில் பரவலாக அனைத்து வீடுகளிலும் ஒட்டப்பட்டு வருகிறது. ஸ்டாலின் ஆட்சி தொடர்வதை தான் மக்கள் விரும்புகின்றனர் என்பதை காட்டும் வகையில்தான் இந்த போஸ்டர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளிலும் தற்போது ஒட்டப்பட்டு வருகிறது. ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்பும் மக்களுடைய வீடுகளில் மட்டும் இந்த போஸ்டரானது ஒட்டப்பட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தற்போது அந்தந்த வீடுகளில் உள்ள மக்களின் அனுமதியின்றி அனைத்து வீடுகளிலும் வலுக்கட்டாயமாக ஒட்டப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் தற்போது அனுமதியின்றி ஒரு வீட்டில் ஒட்டப்பட்ட ஸ்டாலின் புகைப்படத்தை கிழித்தெறிந்துள்ளார் அந்த வீட்டின் உரிமையாளர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் ஸ்டாலின் புகைப்படம் ஒட்டி இருப்பதை பார்த்த அந்த வீட்டின் தலைவர் டென்ஷன் ஆகி, நம்ம ஊருக்கு என்ன செஞ்சாரு, ஒரு பஸ் ஸ்டாப் தந்தாரா, பஸ் ஏற 1/2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு, இது எல்லாம் நல்ல ஆட்சியா, நாரிப்போன ஆட்சி என்று கூறி ஸ்டாலின் அவர்களின் புகைப்படத்தை கிழித்து எறிந்துள்ளார். மேலும் அவர், இந்த ஸ்டிக்கரை என் வீட்டில் ஒட்ட நீங்க யாரு என கொதித்தெழுந்து பேசியிருக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.